இங்க சொந்தக்காரர்களை சாப்பிட்றதுக்கெல்லாமா நாங்க காசு வாங்க போறோம். நீங்க போயிட்டு வாங்க. எப்பா சொந்தக்காரவுகளாவே இருந்தாலும் வியாபார விஷயத்துல கரெக்டா இருக்கணும். அப்பத்தான் பொழைக்க முடியும், அப்பத்தான் முன்னேற முடியும். இந்தாங்க என் தங்கச்சிக்கு எனக்கும் சாப்பாட்டுக்கு காசு. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. அதான் சொன்னேன்லடி, அத்தை மாமா 2 பேரும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. நான் தான் கம்பல் பண்ணி 4 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொன்னேன். எனக்காக தான் அவங்க இருக்காங்க. அவங்க இருக்கும்போது நான் வந்து ஆஃபீஸ் கிளம்புனா நல்லா இருக்காதுல்ல. நான் ஒரு 2 டேஸ் மட்டும்தான், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்துடுவேன். ஓகேவா? சரி சரி, உன் பாய் ஃப்ரெண்டு கூட ஊர் சுத்திட்டே இருக்காம ஒழுங்கா ஆஃபீஸ் கிளம்பிப்போ. சரியா? நான் வைக்கிறேன். அம்சா, என்ன அத்தை துணியை மடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? மொட்டை மாடியில செத்தோட வாக்கிங் போகலான்னு போனேன். துணி பூரா கிடந்துச்சா, செத்தோட அங்கனையே உட்காந்து மடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த இதை பீரோக்குள்ள வையி. ஐயோ, நீங்க எதுக்கத்த இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? நான் போய் எடுத்துக்க மாட்டேனா? இருக்கட்டும் மக்கா, இதனால என்ன இருக்கு? போனதுனால எடுத்து மடிச்சிட்டு வந்தேன். தனித்தனியா வையி. சரிங்க அத்தை. சம்மந்தி ஏதோ உளுந்தங்கஞ்சி கிண்டி இருக்கோம்னு வர சொன்னாங்க. நான் போய் அதை சூட்டோட குடிக்கிறேன். தம்பி எப்போ வரும்? இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துருவான் அத்தை. சரிம்மா சரிம்மா. அம்சா, அத்தை சந்தோஷமா இருக்கீல்ல? எனக்கு என்ன அத்தை குறை? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா தாண்டா இருக்கணும். அதை அந்த அத்தை பார்த்து ரசிக்கணும். அதுக்கு தானே வந்திருக்கேன். நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை அத்தை. நான் நல்லா இருப்பேன். கீழே காலிங்கு விளையாடிக்குது. தம்பிதே வந்துருச்சு போல. சரி, அப்ப எடுத்து வை, நான் அந்த வாரேன். சரிங்க அத்தை. என்ன மேடம் பிஸியா இருக்கீங்களா? வா ஜீவா, எப்படா நீ வருவேன்னு உட்கார்ந்துருந்தேன். பாருடா என் பொண்டாட்டிக்கு என் வருகையில எவ்வளவு ஆர்வம்னு. அப்புறம் புருஷனோட வருகைக்காக எதிர்பார்க்காம வேற யாரோட வருகைக்கு எதிர்பார்ப்பாங்க? சரி சரி, உடனே வம்புக்கு இழுக்காத. நான் ஒன்றும் வம்ப கிழக்கல. சரி, போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா. இன்னைக்கு ஈவினிங் வெளில போலாம் ஜீவா. எங்க போறோம்? போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா சொல்றேன். பரவாயில்லடி சொல்லு, டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு போறேன். அத்தை மாமா வந்திருக்காங்கல்ல, அவங்க எங்கேயுமே வெளியில போனதில்ல. அதான் நைட்டு டின்னருக்கு வெளியில கூட்டிட்டு போலாமா? ஓ எஸ், போலாமே. இது ஏன்டி இவ்வளோ சுவாரஸ்யமா கேட்குற? ஒரு சிம்பிளான விஷயம் தானே. சிம்பிளான விஷயம்னு உனக்கு தோணுது, ஆனால் எனக்கு அப்படி இல்லை ஜீவா. அத்தை மாமா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அவங்கள வீட்லேயே வச்சு அடைச்சிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. நீனும் வீட்டில் இருக்க மாட்டேங்கிற, எங்கேயும் வெளியில் போக முடியல. அதான் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து டின்னர் போய் வெளியில் சாப்பிட்டு வந்தா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்ல. ஓகே ஓகே, வேணும்னா இன்னைக்கு நைட்டு டின்னர் போயிட்டு நாளைக்கு எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலாமா? நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவாங்க. நாளைக்கு எப்படி போக முடியும்? ஏண்டி, ஏன் உடனே கிளம்புறாங்க? வந்து 3 நாள் ஆச்சுல்ல ஜீவா. நான் தான் வெளியில் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க இங்கே நான் எப்படி வாழ்கிறேங்கிறத பார்க்கறது தான் ஆசை. அதனால் அவங்க வீட்டில் இருக்கிறதையே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு தான். இப்போ என்ன, அத்தை மாமாவை வெளியில் கூட்டிகிட்டு போகணும், ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதானே. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, அவங்க ஊருக்கு போட்டோம். நாம ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு நெடுவழி அக்கா, கிச்சா, அண்ணன் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் அவுட்டிங் போயிட்டு வரலாம். சீரியஸ்லி? ஆமாடி, எனக்கு நெக்ஸ்ட் வீக் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இருக்கும். நான் இங்கே தானே இருக்க போகிறேன். கண்டிப்பாக போயிட்டு வரலாம், ஓகேவா? தேங்க்யூ ஜீவா. ஆமாம், கையில் என்ன பேகு? நீ பேசுனதுல இதை மறந்துட்டேன் பார்த்தியா? இந்தா, இதில் சாரி இருக்கு. நாளைக்கு கையலுக்கு பர்த்டேல அவகிட்ட கொடுத்துரு. கையலுக்கா? ஆமாடி, அவளும் வீட்டில் ஒரே பொண்ணுங்கிறதுனால அத்தை மாமா 2 பேருமே அவளை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க. எப்போதுமே ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் அத்தை இல்லைன்னா அவள் லோன்லியாக ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுலேயும் நம்ம வீட்டில் இருக்கா, அதை நம்ம தானே பார்த்துக்கணும். அதுக்காக தான் அவளுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன். அம்சா, என்ன உட்காந்துட்டு இருக்க? புடவை நல்லா இருக்கான்னு பாரு. நல்லா இருக்கு. பேகை பிரிச்சே பார்க்கல, அதுக்குள்ள நல்லா இருக்குன்ற. பிரிச்சு பாரு. என்ன ஜீவா புடவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்? அவளுக்கு வாங்கிட்டு வந்த புடவைல எனக்கு ஒன்று ஏன் வாங்கிட்டு வரல? ஏன் அவனுக்கு எனக்கு வாங்கணும்னு தோணலை? ஓய் நூடுல்ஸ் பண்ண, என்ன பார்க்குற? புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஜீவா, சூப்பராக இருக்கு. இந்த புடவை கையிலுக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கும். ஒரு நிமிஷம் இரு. என்ன ஜீவா? இருடி வரேன். இந்தா. என்னது, இன்னொரு கவர்? பிரிச்சு பாரு. என்னன்னு சொல்லு. பிரிச்சு பாருடி. என்ன ஜீவா, இதுலயும் சாரி இருக்கு, கையிலுக்கு 2 சாரி வாங்கிட்டு வந்தியா? மக்கு, அது கையலுக்கு இல்ல, உனக்கு. எனக்கா? எனக்கே ஜீவா புடவை வாங்கிட்டு வர? என்கிட்ட தான் ஆல்ரெடி நிறைய புடவை இருக்கே. அதுக்காக அவளுக்கு வாங்கும்போது உனக்கு வாங்காம இருக்க முடியுமா? இந்த புடவை ரொம்ப ஸ்பெஷல். உனக்காக பார்த்து 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 வாங்கினேன்.
இருந்தாலும் எனக்கு புடவை தேவையில்லை ஜீவா. என்கிட்ட நிறைய சாரீஸ் இருக்கு. நான் எங்க சாரீ போடுறேன், சுடிதார் தானே போடுறேன். அடேங்கப்பா. ஆ, அவளுக்கு வாங்கிட்டு உனக்கு வாங்காம வந்திருந்தா நீ சும்மாவா விட்டுருப்ப? உங்க முகர போன போக்க தான் நாங்க பார்த்தோமே. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் யதார்த்தமாக தான் பார்த்தேன். அப்படியா? ம், சரி சரி, நம்பிட்டோம். ஜீவா, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் பார்க்கல. அவளுக்கு பர்த்டே, அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற. எனக்கு பர்த்டேனா வாங்கி கொடுக்காமலாம் இருக்க போற. அதெல்லாம் நான் ஒன்றும் யோசிக்கல. நீ தேவையில்லாமல் இமேஜின் பண்ணாத. யாரு? நான் இமேஜின் பண்றேனா? ஆமாம். சரி விடு. இந்த புடவை ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்ன. ஏன், எதுக்காக ஸ்பெஷல்? அந்த கடையில் கிட்டத்தட்ட ஒரு 1000 புடவை கிட்ட எடுத்து பார்த்துருப்பேன். ஆனால் அது எல்லாத்தையும் விட இந்த புடவை தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. உனக்காகவே நெஞ்சது மாதிரி இருந்துச்சு தெரியுமா? அப்படியா? ஆமாடி. அப்புறம் பொண்டாட்டிக்கு எடுக்கிற புடவை ஸ்பெஷல் இல்லையா? அடுத்தவங்களுக்கு எடுக்கிறது மாதிரினா இவங்களுக்கு இந்த கலர் நல்லா இருக்கும்னு பார்த்து எடுக்கலாம். ஆனால் உனக்கு அப்படியா? எனக்கு எப்படி? பொண்டாட்டிக்கு எடுக்கிற புடவை ஏன் ஸ்பெஷல்னா, இவளுக்கிட்ட இந்த கலர் இருக்கா, இல்லை ஆல்ரெடி இருந்த கலரையே வாங்கிட்டு வந்து கொடுத்தா, என்கிட்ட இந்த கலர் இருக்கு ஜீவா, ஏன் திரும்ப திரும்ப இதே கலரை வாங்கிட்டு வந்தேன்னு கேட்ப. இல்லை வேற கலர் எடுக்கலாமேன்னு பார்த்தா, இந்த கலர் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா, ஏன் ஜீவா இப்படி பண்ற அப்படின்னு கேட்ப. ஏதாவது ஒரு டிசைன்ல எடுத்துட்டு வந்தோம்னா, இந்த டிசைன் நல்லாவே இல்லை பாரு, இந்த டிசைன் இந்த புடவைக்கு மேட்சே இல்லை ஜீவா அப்படின்னு புலம்புவ. அதுக்கு பார்டர் சரியில்லை, பார்டருக்கு ஏற்ற டிசைன் இல்லை, டிசைன் வேற கலர்ல இருக்கணும், பிளவுஸ் வேற கலர்ல இருக்கணும், பிளவுஸுக்கு ஏற்ற பார்டர் ஒரே கலர்ல இருக்கணும்னு ஒரு மாதிரி பண்ணிடுவேன். அதுக்காக தான் அப்படியே உனக்கு பிடிச்சது மாதிரியான மெட்டீரியல்ல உனக்காகவே செஞ்சது மாதிரி இதை பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்தேன். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எப்படி இருக்கு? அட, சாரிய மேல வச்சு பார்த்ததுக்கே என் பொண்டாட்டிய பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. கட்டிட்டு வந்தா கிளீன் போல்ட் ஆயிருவனே. செம்மையா இருக்கு, சூப்பர் செலக்ஷன். அத நாங்க சொல்லணும். சொல்ல மாட்டீங்களா? நல்லா இருக்கு, அழகா இருக்கு, ஒன்ன மாதிரியே. ரியலி? நாளைக்கு நானும் இந்த சாரியே போட்டுக்கிறேன். ஓகே, நாளைக்கே போட்டுக்கோ, அழகா இருக்கும், தேவதை மாதிரி இருப்ப. போதும் போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சதுன்னு நானும் நினைச்சேன். உள்காயத்தை பாக்குறப்போ என்ன நினைச்ச? நகம் வெட்ட வேணும் என்ன சொல்ல நினைச்சேன். என்னென்ன போடுறதுன்னு முடிவு பண்ணணும்லடி. அது என்னன்னு பார்க்கணும்ல. வெஜ்ஜுனா கூட நம்ம வெரைட்டியாக பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். நான்வெஜ் தானக்கா சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை. மட்டனு குழம்பு, சிக்கன் வறுவல், சிக்கனு கிரேவி வச்சிடறேன்னு, அப்புறம் பிரியாணி போட சொல்லுவாங்கல்ல மக்கா. ஆமாக்கா. அப்புறம் ஸ்வீட்டு நம்ம சாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வீட்டுக்கு என்ன பண்ணுறது? கேசரி செஞ்சிருவான். ஆட, கேசரி எல்லாம் போரு. அதெல்லாம் காலம் முழுக்க எல்லார் வீட்லயும் எல்லாம் பண்றது தானே. சும்மா கேசரின்னு பிரெட் அல்வா, அப்புறம் இந்த மேங்கோ அல்வா, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம். இப்ப அது சீசனும் கூடல. நெடுவாளி சொல்றதுன்னு சரியா தானே மக்கா இருக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் புதுசா பண்ணுவோம், அப்பதான் நல்லா இருக்கேன். ஏன்க்கா, அசோகாலாம் நல்லா இருக்காதா? அசோகா பண்ணலாம், அதுவும் கேசரி வகையோட சேர்ந்து தானே டீ. அதான் பிரெட் அல்வான்னு சொல்றாலே, அது பண்ணுவோம். இல்லைன்னா அன்னாசி அது மாதிரி ஏதாவது பண்ணுவோமா? அக்கா, அன்னாசி அல்வாலாம் நம்ம கொஞ்சமா வீட்டில் பண்றதுக்கு ஓகே. நிறைய பேருக்கு பண்ணி ஏதாவது சொதப்பிருச்சுன்னா நம்ம இன்னும் அதுல எல்லாம் ப்ராக்டிஸ் எடுக்கணும்க்கா. அதுக்கு பிரெட் அல்வா ஓகே தானே? அக்கா நல்லா செய்வோம் டீ, ஏன் நம்ப மாட்டேங்கிறிய? எக்கா, நீ நல்லாதான் செய்வ, அது எல்லாருக்கும் தெரியும். அது கொஞ்சமா செய்யும்போது நம்மளுக்கு நல்லா இல்லைனாலும் தூக்கி கொட்டிட்டு வேற எது கிண்டி வச்சுக்கறலாம். ஆனா 4 பேர் வாப்படுற விஷயம் இல்லக்கா. அதுலயும் முதன்னு நம்மளுக்கு பெரிய ஆட்களோட ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுக்கேற்றது மாதிரி நம்ம செய்யணும்ல. அதுவும் சரிதே. அந்த பொம்பளை எல்லாம் தடுத்தும் கூட நம்ம கிட்ட வரணும்னு வந்த ஆர்டரு. இதை நம்ம நல்லபடியா செஞ்சு கொடுத்து நம்ம பேரை காப்பாத்திக்கிறேன்னு. அப்ப பிரெட் அல்வாவே ஓகே தானே? எனக்கு ஓகே அக்கா. உங்களுக்கு? சரிதான் மக்கா, அதையே போட்டுருவோம். சரிக்கா. அப்புறம் நம்ம ஊர் பக்கம் நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, வெஜ்ஜா இருந்தாலும் சரி, இந்த சீசன்ல 3 மாசத்துக்கு கல்யாணம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா மாங்காய் பச்சடி எதிர்பார்ப்பாங்க. அதனால மாங்காய் பச்சடி ஒரு சைட் டிஷ்ஷா வச்சிடலாம். மாங்காய் பச்சடின்னு சொல்லும் போதே நாக்கெல்லாம் எச்சி ஊறுதே. கண்டிப்பா இருக்கணும். சரி, அதையும் வச்சிருவோம். வேற என்னடி மாடனே? வேற டிஷ்ஷஸ் என்ன பண்ணலாங்கிறத அவங்க கிட்ட கூட கேட்டுக்கலாம்க்கா. அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க அந்த ஐயா பெரிய பெரிய விஐபி எல்லாம் வராங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்ப நம்ம சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா நம்மளை எப்படி அவங்க காண்டாக்ட் பண்றது? அவங்ககிட்ட கேட்டு இவங்ககிட்ட கேட்டு வேற யாரும் நம்மளை பத்தி சொல்றதுக்கு அலட்சியப்படுத்திடக்கூடாதுல்ல. நம்மளை கெடுத்து விடுற குரூப் நிறைய இருக்கு. அதனால இலையில ஒரு விசிட்டிங் கார்டு வச்சிருவோம். நம்ம கடைக்குன்னு ஒரு கார்டு ஒன்று ரெடி பண்ணணும்க்கா. விசிட்டிங் கார்டா? அதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனில தானே டீ வைப்பாங்க.
அக்கா விசிட்டிங் கார்டுங்கிறது பெரிய பெரிய கம்பெனியில் மட்டும் வைக்கிறது கிடையாது. நம்ம யார், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான கார்டும் கூட தான்க்கா. இப்போ யாரோ ஒரு கல்யாணத்தில் வந்து சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன், அந்த ஐயா கல்யாணத்தில் கூட சாப்பிட்றாங்கன்னு வைங்க, அவருக்கு சாப்பாடு பிடிச்சி போயிடுச்சு, உடனே அவர்கிட்ட கேட்கலாம், அவர் பிஸியாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம நம்பர் கொடுக்காம நம்ம ஆர்டர் தட்டி கழிஞ்சிட்டு அவங்கள வேற ஆர்டர் கூட தேடி போகலாம்ல. இதே நம்ம கார்டை கொடுத்தோம்னா 1000 பேர் வர்ற இடத்துல ஒரு 5 பேராவது இந்த சாப்பாடு நல்லா இருக்கே, நம்ம கல்யாணத்துக்கும் இதே சாப்பாடை சொல்லலான்னு லைட்டா தோண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லக்கா. அப்போ நம்ம கார்டை கொடுத்தோம்னா நம்ம நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக தான் கார்டு அடிக்கலான்னு சொல்றேன். அக்கா எனக்கு என்னவோ மாடர்ன் சொல்ற இந்த ஐடியா நம்ம கடையை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும்னு தோணுதுக்கா. நம்மளும் 5 ஸ்டார் இல்லைனாலும் 3 ஸ்டார் ரேஞ்சுக்காவது வரணும்ல. ஒவ்வொரு ஆர்டரா இந்த மாதிரி பிடிச்சா தானக்கா அடுத்த லெவலுக்கு போக முடியும். சரிடி, உங்களுக்கெல்லாம் சரின்னு பட்டுச்சுன்னா அடிச்சிருவோம். இதனால என்ன இருக்கு, 1000 கார்டு அடிக்க எம்பிட்டு செலவாகும்? என்னக்கா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கார்டுக்கு 2 ரூபா 3 ரூபா செலவாகும், அவ்வளோதான். அப்புறம் என்னக்கா கலவை அடிச்சு விடுவோம். சரி மேடனு, படிச்ச உள்ள நீ சொல்கிற, அப்படியே செஞ்சுக்கிடுவோம். சரிக்கா, அப்போ நான் எக்ஸ்ட்ரா வேறு என்னெல்லாம் ஸ்வீட் பண்ணலாங்கிற ஐடியாவை ஒரு பேப்பரில் எழுதுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் வேறு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் கூட அதையும் சொல்லுங்கள், அதையும் ட்ரை பண்ணலாம். அப்புறம் நம்ம ஹோட்டலுக்குன்னு ஸ்பெஷல் ஐட்டம் ஏதாவது ஒன்று இருக்கணும். இந்த ஹோட்டலில் இதுதான் ஸ்பெஷல், இந்த ஹோட்டல்காரவங்க இது செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஹோட்டலில் என்ன ஐட்டம் இருக்கோ அதையும் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே செய்யணும்க்கா. அப்போ தான் பேரும் நல்லாயிருக்கும். சரி மேடனு, அப்போ உன் மனசில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எழுது. நம்ம என்ன வேணும் என்ன வேணாம்ங்கிறத கடைசியில் பார்த்துக்குருவோம். சரி தானே? ஓகேக்கா. இவ்வளவு தூரம் பயப்படுறானா, அப்ப இது எவ்வளவு பெரிய கொடுமைக்காரியா இருப்பா. இவளை இதுக்கு மேலேயும் சும்மா விட்டு வைக்க கூடாது. இன்னைக்கு நான் பேச மாட்டேன்டி, இந்த அருவா தான் உன்கிட்ட பேசும். அதனால தாண்டி கையோட அருவாவையும் தூக்கிக்கிட்டே வந்திருக்கேன். இருக்கடி உனக்கு. நீ வேண்டி சாகறதுக்கு வேற வண்டி கிடைக்கல, ஏன் வண்டி தான் கிடைச்சதா? சுஜாயக்கா. ஏய் மாதவா, நீயா? என்னடா இவ்ளோ ஸ்பீடா போயிட்டு இருக்க? எங்க போற நீ? எல்லாத்தையும் வந்து சொல்றேன்க்கா, ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கேன், போயிட்டு வந்துடுறேன். கண்ணு முன்னு தெரியாம வண்டி ஓட்டிட்டு போற அளவுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? எங்க போற? அதான் சொல்றேன்லக்கா, போயிட்டு வந்துட்டு சொல்றேன். என்ன மாதவா அருவாள்லாம் வச்சிருக்க? அந்த மாடனு எங்க அம்மாவையும் அப்பாவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சது மாதிரி என் ஜில்லுவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவான்னு அவ பயப்படுறாக்கா. ஒவ்வொரு நாளும் அவ அழுது புலம்பி பயந்து செத்துட்டு இருக்கா. அவ இனிமே பயப்படவே கூடாது. என் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கான வாழ்க்கையை நாங்க வாழணுமே தவிர அவளை நினைச்சு நாங்க பயந்துகிட்டே இருக்க கூடாது. அதனாலதான் இன்னைக்கு மொத்தமா அவளை போட்டு தள்ளிடலான்னு கிளம்பிட்டேன். ஓ மை காட், என்ன மாதவா சொல்ற? போட்டு தரலன்னு கிளம்பிட்டியா? ஏன் இப்படி ஒரு அவசர முடிவு? அவசர முடிவெல்லாம் இல்லக்கா, அவசியமான முடிவுதான். இதுக்கு மேலேயும் அவளை விட்டு வச்சோம் மொத்தமா என்னை இல்லாம பண்ணிடுவா. ஐயோ மாதவா, எல்லா பிரச்சனையும் என்கிட்ட லைலா போன்லயே சொல்லிட்டா. நான் சுவிட்சர்லாந்து போனதுக்கு காரணமே இந்த ஊர் ஆளுங்க தான். இந்த ஊர்ல நான் என்னெல்லாம் நினைச்சு வந்தேனோ அதுக்கான எந்த வேலையுமே நடக்கல. எல்லாமே நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான ஒரு ரெஸ்ட் தான் நான் சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தேன். நீ என்னடா வந்த உடனே என்ன இவ்ளோ டென்ஷன் ஆக்குறியே? உங்கள் என்னக்கா நான் டென்ஷன் ஆக்குனேன்? ஏன் தேவையை தானே நான் பாத்துக்க போறேன். மாதவா, நான் சுவிட்சர்லாந்து போனது ரெஸ்ட்டுக்காக மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான பிளான் பண்றதுக்காகவும் தான். பிளான் எக்ஸிக்யூட் ஆகி 2 நாள் ஆச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அவளுங்களை எந்த வழியில பழி வாங்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கான வேலையவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ கொஞ்சம் பொறுமையாரு. அட சும்மா இருங்கக்கா, நம்ம என்ன நினைச்சாலும் அது முடியவே மாட்டேங்குது. அவளை வெட்டிட்டு நான் போய் ஜெயில உட்காந்துட்டாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒண்ணு நடந்தே தீரணும். சூப்பர் மாதவா, அவளை வெட்டிட்டு நீ ஜெயில போய் உட்காந்துடுவ. ஜெயிலோட நிலைமை அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என்னக்கா சொல்றீங்க? ஜில்லு கூட நீ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் தானே அவளை வெற்றி கொலை பண்ண போற. ஆனா நீ உள்ள போயிட்டா ஜில்லு யார் கூட சந்தோஷமா இருப்பா? அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அக்கா, அவ ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்படுறதே எங்க நான் அவளை விட்டு போயிடுவணுங்கிற பயத்துல தான். நீங்க என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் உண்மையை தானே கேட்கிறேன் மாதவா. நீ அவளை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா அவ கூட யாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றது. நீ அவ கூட சேர்ந்து வாழணுங்கிறது தானே உனக்கு ஆசை? ஆமாக்கா, அதனால தானே என் பேர்ல ஈசிஆர்ல இருந்த அந்த 2000 ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டியை கூட நான் ஜில்லு பேருக்கு எழுதி வச்சேன். என் பேர்ல என்ன இருந்தாலும் அந்த மடவனை ஆக்கிரமிச்சுக்குவான்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. அதனால தான் இவ்வளவு பிரச்சனையுமே. அடி பாவி, நம்ம தான் பெரிய சில்லாலங்கடினா அந்த ஜில்லு நம்மளை விட பெரிய சில்லாலங்கடியா இருப்பா போல் இருக்கே. நேக்கா எழுதி வாங்கியிருக்கா.
அக்கா ஏதோ பிளான் வச்சிருக்கேன் நீங்க என்னக்கா பிளானு? அக்கா உங்களை தான். ஆ மாதவா சொல்லுடா. இல்லக்கா அவளுகளை பழி வாங்க ஏதோ பிளான் வச்சிருக்கேன் நீங்களே, அதான் என்ன பிளான்னு. வாவ் சூப்பர்க்கா. இதை ஏன் நீங்க இவ்வளவு நாள் தள்ளி போட்டீங்க? முன்னாடியே செஞ்சிருந்திருக்கலாம்ல. எது பண்றதுனாலும் அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும்ல மாதவா. அதுக்கான நேரம் தான் இப்போ வந்திருக்குன்னு நினச்சிக்க வேண்டியதான். வேற என்ன பண்றது? கோயில் விஷயத்துல இருக்கட்டும், ஊர் காரியத்துல இருக்கட்டும், தலைவர் விஷயத்துல இருக்கட்டும், எதுலையுமே என்னால் அந்த சுப்பிரமணியவோ அன்னைக்கிலேயோ பழி வாங்க முடியல. ஆனா இப்போ எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இது மூலியமா அந்த குடும்பத்தை ஒரு ஆட்சி வைக்கிறதுக்கு என்னால முடியும். அதுல பாதிக்கப்பட போறது உன் பொண்டாட்டியும் தானே. நீ ஏன் கவலைப்படுற? பாத்துக்கலாம். கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. எப்படியோ அவளுக்கு நல்லா இருக்கக்கூடாது, அது மட்டும்தான் எனக்கு வேணும். அப்ப நான் திரும்ப ஜில்லி வீட்டுக்கே போறேன். ஓகேடா மாதவா, போயிட்டு வா. அம்சா கொஞ்சம் சீக்கிரம் வா. வரேன் ஜீவா. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தானே வர முடியும். ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு எவ்வளோ நேரம்டி? நல்லா தானே இருந்தேன், அப்படியே கூட கிளம்பி வரலாம். அப்புறம் ஹோட்டல் போயிட்டு வர டைம் ஆயிடும்ல. அவங்க பெரியவங்க லேட் நைட் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. வந்துட்டேன் ஜீவா. 2 minutes. அத்தா வாமா கையல், கதை ஓப்பன்ல தான் இருக்கு, வா. அம்சாக்கா கூப்பிட்டாங்களா? ஆமா கையல், நாளைக்கு உன் பர்த்டேக்காக நானும் அம்சாவும் உனக்கு ஒரு புடவை எடுத்திருந்தோம். நல்லா இருக்கான்னு பாருமா. ஐயோ அத்தா, எதுக்கு அத்தா இதெல்லாம்? பரவாயில்ல இருக்கட்டும்மா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. யாரு ஜீவா? கயல் வந்திருக்காளா? ஆமா சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். சாரி சூப்பரா இருக்கத்தா. இந்த கலர்ல இந்த டிசைன்ல என்கிட்ட புடவையே இல்ல, ரொம்ப அழகா இருக்கு. கையல் அந்த சாரி பரவாயில்ல அத்தா, எனக்காக என் பர்த்டேவெல்லாம் ஞாபகம் வச்சு நீங்களும் அக்காவும் எனக்காக புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கத்தான். ஆனா இந்த பர்த்டேல அம்மா கூட இல்லையேன்னு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. கையல் இல்லம்மா, அந்த புடவை அம்மாவே என் கூட இருந்து வாங்கி கொடுத்தது மாதிரி இருக்கத்தா. ரொம்ப தேங்க்ஸ். கயல், புடவை நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கயல், அந்த புடவையா? அத்தானும் நீங்களும் எனக்காக வாங்கின புடவை எனக்கு பிடிக்காம இருக்குமாக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அத்தா ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. நான் நாளைக்கு பர்த்டேக்கு இதை கட்டிக்கிறேன். கயல், அந்த புடவை அது வந்து ஜீவா. அதான் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளே, அப்புறம் என்ன அம்சா? அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். ஜீவா, அவளே அழுதுட்டு இருக்கா. இந்த நேரத்துல எதுவும் சொல்லாத, கொஞ்சம் அமைதியா இரு. ஜீவா, அந்த புடவை நீ எனக்காக ஆசாசியா பார்த்து வாங்கினதுடா. இருக்கட்டும் விடு. அத்தா, அப்ப நான் ரூமுக்கு போறேன். ஓகேம்மா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் அத்தா. என்ன ஜீவா மண்ணு மாதிரி நிக்கிற? அந்த பொண்ணு தான் எந்த புடவைன்னு தெரியாம எடுத்து வச்சிருக்கானா? அதுக்காக நீனும் அப்படியே நிப்பியா? அது அம்சாக்காக வாங்கின புடவை, நீ வேற புடவை எடுத்துக்கோன்னு சொல்ல வேண்டியதானே? அதை இன்னொரு புடவை அவளுக்காக வாங்கினது இருக்குல்ல. இப்ப ஏன் கத்துற? கத்தாம வேற என்ன பண்ண சொல்ற? எனக்காக ஒவ்வொன்னையும் பார்த்து வாங்கினேன்னு உருகி சொன்ன. அதை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? இப்ப என்னடி, ஒரு புடவை தானே, இந்த புடவை இல்லைன்னா வேற புடவை, அதே மாதிரி வேற புடவை நான் போய் வாங்கிட்டு வரேன். அதே மாதிரி வேற புடவை வாங்கிட்டா அந்த புடவையும் இந்த புடவையும் ஒன்னாயிருமா ஜீவா? அம்சா, அவ அத்தையை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அவகிட்ட போய் புடவையை மாத்திட்டு இருக்க முடியுமா? ஏன் மாத்துறதுனால என்ன பிரச்சனை ஆயிட்டு போகுது? உனக்கு இது வாங்கினது இல்லம்மா, அது அம்சாக்கு வாங்கினது. நீ அதை வச்சுட்டு இந்த புடவை எடுத்துக்கோன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் ஜீவா இப்படி நடந்துக்கிற? நீ வர சரியே இல்ல. என்ன சரியில்லை? ஒரு பொண்ணு, அதுவும் ஹர்ட் ஆகிருக்கிற பொண்ணை திரும்ப ஹர்ட் பண்ணுறதுதான் சரியா? அதை தான் நீ பண்ண சொல்றியா? ஒரு அம்மா இல்லாத பொண்ணு ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொண்டாட போகிற ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணட்டுமே. அதுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால எடுத்துட்டா, விட்டுரு, வேற புடவை வாங்கிக்கலாம். ஜீவா, நான் தான் அதே கடையில் வேற புடவை போய் உனக்காக வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறேன்ல. சும்மா அதையே பற்றி பேசிக்கிட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. அவ எடுத்துட்டா, வேற என்ன பண்ண சொல்ற? கையில் உள்ளதை புடுங்கியா வாங்கி வைக்க முடியும்? அதுக்கப்புறம் ஏதாவது பேசினா கூட பரவாயில்ல, உடனே அம்மா சென்டிமெண்ட்னு அழுக ஆரம்பிச்சுட்டா. அவகிட்ட போய் நம்ம மேற்கொண்டு ஹர்ட் பண்ணி ஏதாவதுன்னா என்ன பண்றது? ஒரு பர்த்டே பொண்ணை இப்படிதான் அழுக வைக்கிறதா? விடு, பார்த்து வாங்கிக்கலாம். புடவைன்னு புடையவே இல்ல. என்ன ஜீவா இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? அவகிட்ட சொல்லும் போது கூட நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கணும்னு தான் சொன்னேன். நம்ம 2 பேரும் வாங்கணும்னு தான் சொன்னேன். சும்மா அவகிட்ட போய் இது பண்ணிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும்னே தெரியாது அம்சா. கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கோ, மெச்சூர்டா நடந்துக்கோ. ஓ, அப்போ எனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்றியா? ஆமா, இப்படி குழந்தைத்தனமா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வேற என்ன சொல்லுவாங்க? சீக்கிரம் கிளம்பு, ஹோட்டல் போலாம். நான் வரல ஜீவா. அவங்களை கிளம்பி இருக்க சொல்லிட்டு இப்படி வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் வரல ஜீவா. ஆரம்பிச்சிட்டியா?
இப்படி எதையாவது உன்னை பண்ணி வந்தவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தணும். அதானே உனக்கு இப்போ பிரச்சனை? அப்பா, 4 நாள் பொழுது எப்படி தான் அவங்கள வச்சுட்டு என்னை நிம்மதியாக கழிச்சியே தெரியல. இப்பெல்லாம் வர வர எல்லாத்துக்கும் சண்டை, எதுக்காவது பிரச்சனை. ஏதாவது ஒன்று பண்ணி இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க அம்சா நீ. ஆமாம் ஜீவா, நான் தான் உன்னை இரிட்டேட் பண்ணுறேன். வேற இதுக்கு பேர் இரிட்டேட் இல்லாம வேற என்ன? வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வெளியில கூட்டிட்டு போலான்னு சொல்லி அவங்க ரெடியா இருக்காங்க. இந்த டைம்ல நீ வந்து வரமாட்டேன்னு சொன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் ஏதோ வெளில கூட்டிட்டு போறதுக்கு செலவு பண்றதுக்கு அலுப்புப்பட்டுட்டு இப்படிலாம் பேசுறேன்னு நினைக்க மாட்டாங்க. என்ன நீ அசிங்கப்படுத்துறதுக்காக தானே இப்படிலாம் பண்ற? ச்சே, இப்படி எல்லாம் கயல் ஒரு நாளும் பண்ண மாட்டா. காதல் தந்தவனி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினால்